நேத்துங்கிறது இறந்து போன ஒண்ணு அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நம்ம கொடுத்த வரப்பிரசாதம். அதை நாம வீணாக்க கூடாது. அதனால நான் படத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சேன். உழைக்கிற டைத்தை உழைக்கிறாங்க. காற்று விழும்போதா தூக்கிக் கொள்ளணும், உழைக்கும் போதுதான் உழைக்கணும். மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. இந்த பாரக்கண்ணு பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும். கழுதைக்கான வயசாச்சு, இன்னும் சோதை கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை காணும். ஐயோ முருகா, இன்னைக்கு பட்டிதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரா கடைக்கு போறீங்க. எனக்கு வந்து ஒரு ஆனியன் ஆம்லெட், அதாவது வெங்காயம் போட்டு முட்டை தோசை. நிறைய வெங்காயம் போட சொல்லுங்க. கொஞ்சம் மிளகா. பச்சை மிளகா காரமா இருக்கு. அப்புறம் எனக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் வித் பட்டர் அண்ட் ஜாம். ஜாம் அது வந்து தொட்டுக்கிறதுக்கு. கரெக்ட். அப்புறம் சூடா ஒரு போன்விட்டா. இன்னைக்கு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை. கொஞ்சம் நாய்க்கறி, பன்னிக்கறி. சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ட்ரெஸ் எடுப்பா 2 முழம் டிசம்பர் பூ. விளையாடுறியா? யார்கிட்ட பேசுற தெரியுமா? இது வரைக்கும் என்கிட்ட யாரும் இப்படி பேசுனதே இல்ல. இத பாருங்க, நானும் யாருக்கிட்டையும் இப்படி கேட்டதில்ல. உங்ககிட்ட தான் ஆசையா கேக்குறேன். வாங்கிட்டு வாங்க. ரொம்ப விளையாத. இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கட்டிக்குவேன். கொண்டு வாங்க, பாக்கலாம். அப்புறம் பாப்போம் யார் யார் தலை என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற? கரெக்ட் தானே? என்ன தப்புன்னு சொல்லு. கரெக்ட் தானே? அவ்வளவுதான். டன்னு. அப்புறம் ஒரு குடும்பமே உங்களை ஆசை காட்டி ஏமாத்தி இருக்கு. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றத சொல்லி மோசம் பண்ணிருக்கா. வழக்கமா இந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அவங்களுக்கு காதல் மேலயும் வெறுப்பு இருக்கும், பொண்ணுங்க மேலயும் வெறுப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ரெண்டுமே இல்லையே, எப்படிங்க? ஒரே ஒரு டயலாக் சாரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பிடணும். பயப்படுறது 2 ஆளுங்கள் தான். ஒண்ணு கடவுள், இன்னொன்னு நல்லவங்க. ஏன்னா நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது, நல்லவங்களை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. கெட்டு போனவ வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலே புரிஞ்சுக்க முடியல. கெட்டு போனவ சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை. எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும்